சரி நீங்கள் எடுத்து பாருங்களேன். அந்த மாதிரி தெரிவிப்பாங்க ஓரமாக ஓகே தானே. போங்க பார்த்துக்கலாம். இன்னும் தானே வரும். இந்த மாதிரி வீடியோ நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். வைப்ரேட் ஆகுதா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. பயப்படாமல் எடுத்து போடணும். சரியா? என்ன சொன்னார் உங்க அண்ணன்? பாப்பா போன தான் கேட்டேன். பக்கா என்ன கேட்க? இப்போ உங்க அண்ணன் பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? அதான் எங்கே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ரோட்டில் நினைக்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? அவ்வளோதான். எங்கேயோ கடைக்கு போகிறானா? நான் போயிட்டு அரை மணி நேரத்தில் வந்துடுவேன். போட்டுடலாம்ல. என்னம்மா யானை வாங்க போகிறோம். நான் இது மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு ஃபோன்லேயும் போட்டு வச்சுக்கலாம். அதாவது அந்த பேக்கில் ஒட்டுறோம்ல, அதை மட்டும் போட்டு வச்சுக்கிட்டா போதும். அதாவது உங்களுக்கு இந்த வியூவும் வேணும், இந்த வியூவும் வேணும்னா நம்ம இந்த சைட் திரும்பிட்டேன். அப்படியா? இப்போ ஓகேவா? இருங்க இருங்க. புதுசாக இருக்கும். புதுசாக இருக்கும். இருங்க இருக்கு. கரெக்டாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஓகே தானே? கரெக்டாக அந்த வைப்பர் இருக்குல்ல, வைப்பருக்கு மேலே தான் மார்க். ரொம்ப வானத்தை பார்த்துருக்கோம். ரொம்ப வானத்தை பார்த்து இந்த மாதிரியா இருக்கும். வண்டியும் தெரியிட்டு பார்ப்போம். வண்டி தெரியும். வண்டி லைட்டாக தெரிஞ்ச ஒன்றும் இல்லை. ரொம்ப தெரியும். இப்போ ஓகே தானே? இப்போ ஓகே. வைப்பர் கொஞ்சம் தெரிஞ்சாலும் உங்களுக்கு பாருங்க. ஸ்பாட் எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்க. அடுத்த தடவை அங்கேருந்து கிளம்புவோம்ல, கிளம்புவோம் எடுத்து மாட்டிக்கலாம். என்னம்மா? தொத்தூரா. தொத்தூரா. தொத்தூரா ஏக்கா பாப்பா. ஒரே ஒரு வார்த்தை இது பண்ணேன். அது ரெண்டு போன வாரமா எப்பயோ வந்தேன். ஏதோ நல்லா ஒரு அட்வைஸ் பண்ணேன். சரியா? அவளுக்கு ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும். சொல் பேச்சை கேட்க மாட்டேங்க அப்படின்னாங்க சித்தப்பா. இன்னைக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னா ஒரே வார்த்தையா. எனக்கு அப்படியே என்ன பேசுறது தெரியல. ஆல்பா கிட்ஸா? 20 ரூபாய்க்கு ஆல்பாவா பீட்டாவா காமாவா? பீட்டா தான் நினைக்கிறேன். ஜென்சி. ஜென்சி எல்லாம் ஜென்சி கிளாப்பிங். அதுனா ஜென்சினா ஆல்பா ஜென்சி. ஆல்பா ஜென்சி. ஓகேவா? காசு அடிக்கலையா?
ஸ்டாப் பண்ணிடலாம்.